ஹாய் கைஸ், வெல்கம் டு தர்னாஸ் கிச்சன். ஹாய் கைஸ், இப்போ நம்ம சுவையான தேங்காய் சட்னி எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாமா? என்னென்ன பொருள் தேவைன்னா, நான் ஒரு முடி தேங்காவை திருகி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 வெங்காயம், ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10லேருந்து 15 பன் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லும் மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு புளி நம்ம எலுமிச்சை சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கோம், அந்த புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறதுனா, கொஞ்சம் நல்லா வெங்காயம் இன்னும் கண்ணாடி போல் வதங்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு வெங்காயம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிச்சோடனே உங்களுக்கு சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக